தெரியும். அப்படி பிரிச்சு கொண்டு வந்து கட்சி உடைக்க பார்த்தாங்க. கட்சி உடைக்க முடியாது. அவனே கட்சியின் அதிகாரி தொடர்ந்து நீடிப்பான். அதிகமா பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் நீடிப்பார். இவங்க இப்ப 7-8 பேர் அமைச்சராக இருந்தாங்கன்னா இந்த கட்சி உடைச்சிருப்பாங்க. ஆனா அதை உடைக்க முடியாத அளவுக்கு தேவன் தடுத்து விட்டார். இதுக்கு காரணம் ஜனகத்த கடவுள் தான் காரணம். கடவுள் சொல்ற வார்த்தை அதையும் சொல்றாருங்க. எடப்பாடி பழனிசாமி நாமம் கொண்டவனுக்கு அதிகமான கட்சியின் அதிகாரத்தை கொடுத்தார். கடவுள் தான் கொடுத்தாரு. பொதுச்செயலாளர் கொடுத்தாரு. ஆதிமர் தொண்டர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவனே கட்சியின் அதிகாரத்தை தொடர்ந்து நீடிப்பார். கட்சியின் அதிகாரம்னா பொதுச்செயலாளர் பதவி. ஆதிம பொதுச்செயலாளர் பதவியில எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீடிப்பார். அவனே கட்சியின் அதிகாரத்தை தொடர்ந்து நீடிப்பார் சொல்றாரு. தகுதி உள்ளவர், அதுக்கு தகுதி உள்ளவர். ஆமாங்க, நான் பாக்குறேன். நான் பொதுவான நான் இந்த கட்சி சாலதான் பாக்குறேன். இந்த எலெக்ஷன்ல ஒரு தமிழ்நாடு சுத்துறாரு. எப்படி முக ஸ்டாலின் கூட்டு வருதோ, விஜய் கூட்டம் வந்தோ, அதே மாதிரி இப்ப இருக்கு எடப்பாடி போராட போற கூட்டம், மக்கள் கூட்டம் நல்லா பேப்பர்